ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனல்களிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் கீழே தெரியும் 99 94 50 95 18 என்ற நம்பரை தொடர்பு கொள்ளவும். நெஞ்சில் குடியிருக்கும் இங்க வந்திருக்கக்கூடிய சிங்க பெண்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கிற சிங்க பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். அப்ப வீட்டுல இங்க பாக்குற எனக்கு இல்ல விஷயம், எனக்கு விஷயம் சொல்ல போற தளபதி நேட்டிவ் தளபதி ஒரு ஊர்ல ஒரு யானை ஒண்ணு இருந்துச்சாம். அந்த யானை வந்து யாருக்கும் ஏமாறாதான், ரொம்ப ஒரு மாதிரி இன்டெலிஜென்டான யானையா. அந்த யானை ஏமாத்துறதுக்காக ஒரு ஜகஜால கில்லாடி ஒருத்தர் வந்தாரு. அவர் ஃப்ரெண்டு அவர் கூட வந்தாரு. அவர் அந்த யானை ஏமாத்துறதுக்காக ஒரு தேங்காவை எடுத்து தேங்காய் முள்ள தேங்காவெல்லாம் எடுத்துட்டு ஃபுல்லா சுண்ணாம்பு தேங்காய் யானைகிட்ட கொடுத்துட்டாராம். அந்த யானையும் அது தேங்காய் நினைச்சு சாப்பிட்டுடுச்சான். அவர் கேட்டாராம், என்னங்க இந்த யானை யாருக்குமே ஏமாறாது, எப்படிங்க நீங்க ஏமாத்துறீங்க அப்படின்னா, அதுலதாங்க நான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு என்ன மாதிரியே டைலாக் சொல்லிட்டு போயிருக்கேன். இதே இது ஒரு பல வருஷத்துக்கு அப்புறம் அவர் ஃப்ரெண்டு அதே மாதிரி சந்திச்சிருக்காங்க. திருப்பி இந்த யானை டாபிக் வந்திருக்கு. வரும்போது அவர் கேட்கிறாரு, அன்னைக்கு அந்த யானையை நீங்க ஈஸியா ஏமாத்திட்டீங்க, ஆனா இன்னைக்கு அந்த யானையை நீங்க உங்களால ஏமாத்த முடியாது அப்படின்னு ஏங்க எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு வாழைப்பழத்தை வாங்கி அந்த வாழைப்பழத்துல இருக்கிற வாழைப்பழத்தை எடுத்துட்டு திருப்பி ஒரு பஞ்சு வச்சு வாழைப்பழம் மாதிரியே அதை நம்ம சினிமாக்கு செட்டு போடுவோம்ல அந்த மாதிரியே ரெடி பண்ணி அந்த யானைகிட்ட கொடுக்குறாரு. அந்த யானை கிட்ட வாங்குற மாதிரி வந்து தும்புக்கையை புரட்டி புரட்டி வந்து பவுலிங் போற மாதிரி அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது உங்களுக்கே தெரியும்ல. இந்த கதை தளபதி கதையா தெரியும்ல, அப்படி எதுக்கு சொல்றாரு அவரு? எதுக்கு இங்க பாரு ஸ்டேஜ்ல பாரு கீழே உட்காந்துருக்க முக்காவாசி பொண்ணுங்க கொட்டாய் விட்டுட்டு இருக்கு. எதுக்கு இந்த கதை எல்லாம் சொல்றாரு? வந்தோமா மாசா 2 டைலாக் பேசணுமா, சிரிச்சோமா, ஒரு செல்ஃபி எடுத்தோமா, போயிட்டே இருக்கலாம்ல. தேவையில்லாத வேலை. அப்புறம் இந்த மகளிர் தினம்ங்கிறதால இங்க வந்து வரவங்களுக்கு நிறைய வாக்குறுதி கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த வாக்குறுதி எல்லாம் படிச்சிடறோம். முதல் வாக்குறுதி, பெண்கள், முதியோர், குழந்தை தனி இலாக்கா நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும். சூப்பர் இல்ல? ஏற்கனவே பெண்களுக்கு, முதியோர்களுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாம் தனித்தனி வெல்ஃபேர் இருக்கு. முதியோர்களுக்கு பென்ஷன் போய் சேர்ந்துட்டு தான் இருக்கு, பெண்களுக்கு உதவித்தொகை போகுது, குழந்தைகளுக்கு எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏதோ புதுசா பண்ற மாதிரி சொல்றாங்க. திமுக பண்ணுது இல்ல, பண்றாங்கல்ல, பண்ணாலும் அவங்க பண்ற தளபதி பண்ற மாதிரி வராது இல்ல. வாக்குறுதி 2, மக்கள் பயணம். மக்கள் விடியல் பயணம்னு ஆரம்பிச்சுட்டு அதை ஓசின்னு விமர்சிக்கிறது எந்த வகையில நியாயமா இருக்கும்? யாரு தற்கொலை இதுல? நம்ம ஆட்சியில இது வெற்றி பயண திட்டமா மாற்றப்படும். குறிப்பிட்ட பஸ் மட்டும் இல்லாம எல்லா பஸ்லயும் மகளிர்களுக்கு ஃப்ரீ. ஏசி பஸ் எல்லாம் ஃப்ரீயா? பாத்தியா, உங்களுக்கு மட்டும் பாத்தியா எவ்வளவு வசதி? புரியல. இந்த ஸ்டேஜ்ல ஏறி எல்லா நிர்வாகிகளும் 1000 ரூபாய வாங்காதீங்க, ஃப்ரீ பஸ்ல போகாதீங்க, ஓசி பஸ் நமக்கு வேணாம், நமக்கு அந்த ஸ்கீம் எதுவுமே வேணாம், நம்ம தளபதிக்கு ஓட்டு போடுங்க, இலவசத்தெல்லாம் ஒழிச்சுட்டு அவர் வந்து வீட்டுல ஒருத்தவங்க வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க, வீட்டை மேம்படுத்துவாங்க, இப்படி எல்லாம் சும்மா கதையா கதை விட்டுட்டு இப்ப வந்து அப்படியே டிஎம்கேவோட மேனிஃபெஸ்டோ காப்பி அடிச்சு கொடுத்தா நாங்க என்ன முட்டாளா? அப்படிலாம் சொல்லாத தளபதியா, அவர் சொன்னா எல்லாமே நல்லா தான். நான் தான் முட்டாளான்னு கேட்டேன், தளபதியை சொல்லுங்க. மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஆட்சியை பொறுத்த அளவுக்கு 1000 ரூபாய் எப்படி மக்களுக்கு பத்தும்? அதாவது மல்லிகை ஜாமான் வாங்குறதுக்கான தேவையாவது நிறைவேற்றணும். அந்த வகையில 60 வயசு வரை இருக்கிற குடும்ப தலைவர்களுக்கு தலா 2500 ரூபாய் வாங்கப்படும். மற்ற மாநிலத்துல அதிகமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் இங்க கொடுக்க முடியல? தமிழ்நாடு அரசு நாங்க தான் பெரியாங்க சொல்லிட்டு ஏன் கொடுக்க முடியல? 1000 ரூபாய் கொடுத்தது பத்தல, இன்னும் அதிகமா கொடுக்கணும், எல்லாருக்குமே கொடுக்கணுங்கிறதெல்லாம் நல்லதுதான். ஆனா அத பட்ஜெட்ல இருந்து இவ்வளவு பணத்தை எடுத்து எப்படி கொடுப்பீங்க? அதுவும் எல்லா மகளிருக்கும், மகளிர்னு 19 சொல்லிட்டார்ல, மகளிர்னா என்ன, பெண்கள்னா சின்ன குழந்தையில இருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் கொடுத்துட முடியுமா? கொடுத்தா பட்ஜெட்ல வர இழப்பீடு எப்படி சரி பண்ணுவோம்னு தெளிவா சொல்லிருக்கணும். இப்ப தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் அறிவிச்சது மகளிருக்கு பணம் கொடுப்போம். அதை பார்த்து மற்ற மாநிலங்கள்லாம் காப்பிடிச்சு அவங்க பண்ணாங்க. ஆனா தமிழ்நாடு பண்ற மாதிரி மாசம் ரெகுலரா கொடுக்குறாங்களா? கிடையாது. அங்கங்க 2 மாசம் கொடுக்கறது இல்ல, இல்லன்னா 2 மாசத்துக்கு சேர்த்து கொடுக்குறாங்க. பீகார்ல எல்லாம் 10,000 ரூபாய் போட்டாங்கல்ல, திரும்ப ரிவர்ஸ்ல வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு திட்டத்தை அறிவிச்சு அது ஒழுங்கா செயல்படுத்தாம இருக்கிறதுக்கு மினிமமா ஒரு அமௌண்ட் அறிவிச்சு அதை மாசம் செயல்படுத்துறது எவ்வளவு சிறப்பு தானே. அதுதான் நடந்துட்டு இருக்கு. இவர் சும்மா 2500 ரூபாய் எங்க கொடுப்ப பாப்போம் பார்க்கதானே போறோம். அதாவது ஒவ்வொரு தடவை எலெக்ஷன் வரப்பையும் இந்த கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கேஸ் சிலிண்டர் விலை ஏத்திடுவாங்க.
அந்த வகையில கேஸ் சிலிண்டர் எல்லாருக்கும் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் அப்படிங்கிறபடியில வருஷத்துக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீயா தரப்படும். வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தானே செலவாகும். இல்ல எப்படி அது முதல்ல எல்பிஜி வந்து பாலிசி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு பாதி, ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ஃபுல்லா இல்ல, ஃபுல்லா இருந்தா கொடுக்க முடியும். இப்ப அப்படின்னாலுமே இது விலை உயர்றதுக்கு அதிகமான காரணம் யாரு? பிஜேபி. இது வரைக்கும் பிஜேபி எதிர்த்து ஏன் வந்து சாமானிய மக்கள் பயன்படுத்துற கேஸ் சிலிண்டர் விலையை இவ்வளவு அதிகப்படுத்துறீங்க, ஏன் பெட்ரோல் டீசல் விலையை இவ்வளவு அதிகமாகுது, உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதான்னு ஒரு கேள்வி கேட்கல. இவர் ஆட்சிக்கு வந்துட்டா மட்டும் எப்படி கொடுப்பாரு திடீர்னு? அதெல்லாம் கொடுப்பாரு. அடுத்து அவர் எவ்வளவு காசு வச்சிருக்காரு? அடுத்து அண்ணன் சீர் திட்டம். திருமணம் ஆகிறவங்களுக்கு இப்ப வந்து வீட்டுல வந்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் அது திருமணம் தான். அந்த திருமணத்திற்கு 8 கிராம் தங்கமும் தரமான பட்டு சாரியும் வழங்கப்படும். அதாவது 1 கிராம் தங்கம் வழங்கப்படும். இப்ப தங்கம் வைக்கிற ரேட் 1.5 லட்சம் ரூபாய் உனக்கு. சூப்பர் தான். ஓ எப்பா இதெல்லாம் ஏற்கனவே மூவலூர் ராமாமிர்தம் மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம்ல இருக்கு. அதுவும் இல்லாம அது என்னது அவங்களே கொண்டு வந்தாங்க இலை கட்சி பீரியட்ல. அப்புறம் அவங்களே வந்து பண்ண முடியல, நிறைய பெண்டிங் வச்சு அது இப்ப கடைசியில அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. அது வந்து எப்படி அறிவிச்சாங்க? 8th வரைக்கும் படிச்சிருந்தா 10th வரைக்கும் படிச்சிருந்தா உங்களோட அதுவும் ஏழையா இருக்கிறவங்க வந்து கல்யாணம் பண்ண முடியல, தங்கம் வச்சு கல்யாணம் பண்ண முடியலன்னா நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இதுல வந்து கல்வியை முன்னுரிமையில வச்சு சொன்னாங்க. இவங்க சும்மா 19 கொடுப்போம்னா இப்ப யாருக்குனாலும் கொடுக்கலாம்னா அப்ப அந்த திட்டம் எப்படி சரியா போய் சேரும்? அடுத்து காமராஜர் கல்வி உறுதி திட்டம். கல்வி இடைநிற்றல், அதாவது பாதியிலே ஸ்டாப் பண்றவங்க அது இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் படிக்கிற பசங்களோட பேரண்ட்ஸுக்கும் அப்புறம் வந்து கார்டியனுக்கும் வருடத்திற்கு 15,000 வழங்கப்படும். புதுமை பெண் திட்டம், நான் புதுமை திட்டத்துல எல்லாம் மாசம் மாசம் 1000 ரூபாய் அவங்க பேரண்ட்ஸ்க்கு இல்ல டைரக்டா மாணவர்களோட அக்கௌண்ட்டுக்கு போடுறாங்க. அதை அந்த மாணவர்கள் மிச்சப்படுத்திக்கிறாங்க. இல்ல வீட்டுல காசு வாங்க முடியாத நிலைமையில இருக்கிறவங்க அவங்க அதை எடுத்து செலவு பண்ணிக்கிறாங்க, இல்ல சேவ் பண்ணி கூட பயன்படுத்திக்கிறாங்க. இது பேரண்ட்ஸ்க்கு மொத்தமா 15,000 போட்டா அதை அவங்க கண்டிப்பா வீட்டு சூழ்நிலைக்கு வீட்டுக்கு தான் பயன்படுத்துவாங்க தவிர கல்விக்கு எடுத்து வைக்க என்னன்னு தெரியுமா? இந்த நர்சரி ஸ்கூல் வரைக்கும் படிக்கிற ஸ்கூல்லாம் இருக்காங்க தெரியுமா? அத டிராப் அவுட் 100% யாருமே நிக்கல ஒருத்தர் கூட. அப்ப யாரு காசு கொடுப்பாரு இவரு? எல்லாம் பொய். அதெல்லாம் இல்லப்பா. 1000 ரூபாய் முக்கியம், 15,000 ரூபாய் முக்கியம். யாருன்னா ஸ்கூல்ல நின்னாதானே 15,000 போடுங்க. யாருமே ஸ்கூல்ல விட்டு நிக்கல. அப்புறம் எதுக்கு 15,000 போடுவாரு அவரு? எப்படி போடுவாரு? அடுத்து ராணி வேலு நாச்சியார் திட்டம். அதாவது ஜீரோ டாலரன்ஸ் கிரைம் அகெயின்ஸ்ட் உமன். அதாவது உமன்ஸ்க்கு பயங்கர பாதுகாப்பு இருக்கும் நம்மளோட ஆட்சியில. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றம்னு ஒன்று அமைச்சு உடனடியா அவங்களுக்கான தீர்ப்பு வழங்கப்படும். எப்படி பேசுறாரு பாத்தியா? அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் கேஸ் அதுல வாதாடுவாங்க, பாத்துக்கோ. இல்ல முதல்ல அன்னைக்கே பாதுகாப்பு இல்ல, வீட்டுக்குள்ள விடுங்க, என்ன மனதளவுல பாதிப்படுத்துறாருன்னு சொல்லி அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனும் இல்ல. இப்ப ஏற்கனவே விமன் போலீஸ் இருக்கு, பேட்ரோல் இருக்கு, எல்லாமே இருக்கு. இதுக்கப்புறம் இது இன்னும் என்னது? அதுவும் நம்ம எங்கேயாவது நீதிமன்றத்து தலைவர்கள் பேரை வச்சு நீங்க பாத்துருக்கீங்களா? இது வரைக்கும் இருக்கா? அது எப்படி திடீர்னு அஞ்சலி அம்மாள் நீதிமன்றம்னு அதை எப்படி வைக்க முடியும்? அவரு வைப்பாரு. மணியூர்ல புதுசா ஆரம்பிக்கிறாரு. அடுத்து பெண்களுக்கு இங்க பாதுகாப்பே இல்லை. அந்த பாதுகாப்பை உறுதி செய்யற வகையில பொது போக்குவரத்து வாகனங்களில், அதாவது ஆட்டோ முதற்கொண்டு ஸ்மார்ட் பேனிக் பட்டன் அப்படின்னு ஒரு பட்டன் வச்சு எல்லா ஆட்டோல இருந்து எல்லா பொது போக்குவரத்து வண்டிகள்லயும் அமைக்கப்படும். இல்ல அதாவது ரொம்ப ஃபேண்டசியா வந்து திட்டங்கள் எல்லாம் வந்து சொல்லலாம். பட் அதை நடைமுறையில சாத்தியப்படுத்த முடியுமா? இப்படி ஷேர் ஆட்டோ முதற்கொண்டு எல்லாத்துலயும் பட்டன் வச்சு அதுக்கு ஒரு டீம் செட் பண்ணி கண்காணிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. இதோ என் போன்லயே ஒரு ஆப் இருக்கு. என்னது? காவல் உதவி ஆப். இது எல்லார் போனுக்கும் இதை கொண்டு வந்தது இப்ப இந்த ஆட்சி தான். இதுல வந்து இப்படி நம்ம ஷேக் பண்ணாலே போதும், நமக்கு ஏதாவது வந்து ஆபத்துன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆள் வந்துருவாங்க. நம்ம முக்கியமான ஒரு 3 பேர் நம்பர் கொடுத்தோம்னா அவங்களுக்கும் தகவல் போகும், நான் ஏதோ ஆபத்துல இருக்கு, வந்துருவாங்க. முடிஞ்சிருச்சு. ஷேர் ஆட்டோல இருந்து, பஸ்ல இருந்து, ஆட்டோல இருந்து, ட்ரெயின்ல இருந்து எல்லாத்துக்கும் பேனிக் பட்டன் வச்சு அதுக்கு ஒரு கண்ட்ரோல் அமைச்சு அதுக்கு ஒரு டீம் அமைச்சு இதெல்லாம் நடக்கிற காரியமா சொல்லு? அடுத்து தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். இந்த திட்டத்தின்படி தமிழ்நாட்டுல பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு மோதிரம் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அந்த கிட், அதாவது துண்டு, பேபி ஆயில், பேபி சோப், அந்த மாதிரியான நிறைய பொருட்கள் அதில் வழங்கப்படும். ஒரு வருஷத்துக்கு 9ல இருந்து 10 லட்சம் குழந்தை பிறக்குது. யோசிச்சு பாரு, 10 லட்சம் குழந்தைக்கும்
தங்க மோதிரம் கொடுக்க முடியுமா? கொடுத்தா பட்ஜெட் என்ன ஆகுறது? ஒரு குழந்தைக்கு 1 கிராம்ல மோதிரம் போட்டாலே 10 லட்சம் இல்ல கிராம் வருமே. இதெல்லாம் சாத்தியம் நினைச்சுக்கிட்டு கை தட்டுறாங்க பாரு. இவங்கள நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் குழந்தை பெற்றுக்கிட்டா 3 மாசத்துக்கு ஒரு தடவை, முதல் 3வது மாசம், அப்புறம் 6வது மாசம், 9வது மாசம்னு அவங்களே ஃப்ரீ கிட் கொடுக்குறாங்க. அதுல சத்து மாவு, பேரிச்சம்பழம், ஆமா. நெய், துண்டு, டவல், நாப்கின் எல்லாமே இருக்கு. டயப்பர் இதெல்லாம் எல்லாமே இருக்கு. இன்னும் பணமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ஆமா. இது எதுக்காக? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க வந்து பிரசவம் பார்த்துக்கோங்க, தேவையில்லாம போய் தனியார் ஹாஸ்பிட்டல்ல போய் செலவு பண்ணாதீங்கன்றது இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக. இவர் பொதுவா எல்லா குழந்தைங்களுக்கும்னா அப்போ போய் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் லட்சக்கணக்குல செலவு பண்ணி பிரசவம் பாக்குறாங்களே அவங்களுக்கும் மோதிரம் கொடுப்பாரு. ஏழைப்பட்டு காசு செலவு பண்ணாம இருக்கிற போறாங்கல்ல அவங்களுக்கும் மோதிரம் கொடுப்பாரா? எப்படி கொடுக்க முடியும்? ஜானு தான் இதுக்கெல்லாம் காரணம். சரி, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும். ம். அதாவது இப்போ நிறைய இஷ்யூ போய்கிட்டு இருக்கு, நீங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதை பத்திலாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அந்த விஷயம்லாம் ஒரு ஒர்த்தே கிடையாது. அது ஏதாவது நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிக்கிறேன். அதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. நீங்க யோசிச்சு அதுக்கு பேனிக் ஆகி அதுக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா எனக்கு அது ரொம்ப பயங்கர ஃபீலிங்கா இருக்கு. அதனால நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அது ஃபீல் பண்ண வேண்டியவங்க ஃபீல் பண்ணா அது நமக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேவா? கேட்டுக்கிட்டியா? சரி. புரிஞ்சுதா? அவரு புருஷன் மண்டாட்டிக்குள்ள பிரச்சனைன்னு முட்டு கொடுத்துட்டு இருந்தேன். பொண்டாட்டி பிள்ளைங்களே ஒர்த்து இல்லைன்ட்டாரு. இதுக்கப்புறம் அவர் ஆட்சிக்கு வந்து ஏதோ ஒரு மூலையில இருக்கிற என்ன மாதிரி பெண்களுக்கோ இல்ல என்ன மாதிரி ரசிகர்களுக்கோ அவர் செய்ய போறாரு. நான் இந்த ஆட்டத்துக்கு வரலப்பா, நான் போறேன், நீங்க பாத்துக்கோங்க.